ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 2.8ல லாஸ்ட் சம் 10th சம் எஸ்என்னோட ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அப் டு n டேர்ம்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்து x மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு சொல்லணும். மேலே கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் ப்ராக்கெட்டுக்கு நடுவில் நமக்கு ப்ராடக்ட் இல்லை, ப்ளஸ் தான். ஸோ சம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எஸ்என் என்னது, இந்த ப்ராக்கெட்டெல்லாம் டேரெக்டாக ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்னது, எக்ஸ் இன்ட்டு எஸ்என் ஒய் இன்ட்டு எஸ்என் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதானே ஃபஸ்ட். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் இன்ட்டு எஸ்என். எஸ்என்கிறது கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்பிரஷனை எல்லா டைமையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் மல்டிப்ளை வித் எக்ஸ் ஒன்லி. ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் எக்ஸால் தானே மல்டிப்ளை பண்ணுறோம் yx. இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே பவரில் ஒன்று ஆட் பண்ணுவோம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூபு. இதுதான் எஸ்என், எக்ஸ் இன்ட்டு எஸ்என். இப்போ எல்லா டேர்மையும் ஒய்யால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டிலேருந்து. அப்போ எக்ஸ் ஒய் plus y squared plus x squared y plus xy squared plus y cube plus x cube y plus x squared y squared plus xy cube plus y power 4 up to n terms. இதில் இன்னும் terms போய்கிட்டே இருக்கு, n terms, இதுவும் n terms. இப்போ இதிலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்வோம், சைனை சேஞ்ச் பண்ணுவோம். ரெண்டாவது இருக்கிற டேர்ம் எல்லாத்துக்கும் இதை நான் எல்லாத்தையும் சைனை எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் சைனை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே ப்ளஸ் எக்ஸ்ஒய் இருக்குது, மைனஸ் எக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இங்கே ஒரு பாசிட்டிவில் இருக்குது, இது நெகட்டிவ். கீழே உள்ள சைனை தான் பார்க்கணும். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இந்த டேர்மு கேன்சல் ஆகிடும். ஒய் கியூப் ஒரு டேர்ம் இருக்கும், எக்ஸ் பவர் 4 இருக்கும். எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் இது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கியூப்பும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிற டேர்மை ஃபஸ்ட்டு எக்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணோம். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் is equal to ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 வரைக்கும் தான். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகுதுன்னு. அண்ட் ஸோ ஒன் அப் டு என் டேர்ம்ஸ். இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மு. நடுவில் எல்லாத்துக்கும் சேர்த்து மைனஸு. ஸோ அதே மைனஸ் இங்கேயும் வருது. ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு கிடைக்கிறது ஒய் ஸ்கொயர்டு ஒய் கியூப் plus y power 4 up to n terms. இதுவும் ஒரு ஜிபி, இதுவும் ஒரு ஜிபி. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நமக்கு ஃபார்முலா என்ன செய்யணும், அப்ளை பண்ணப்போம். இதில் வந்து a வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆர் வந்து எக்ஸ்ன்னு தான் வரும். ஆர் எப்படி கண்டுபிடிப்போம், t2 எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ்னா நமக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் ஆறு, செகண்ட் ஒன்றில் ஒய். ஸோ இதோட சமேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட சமேஷன் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்ரஷனில் நமக்கு எஸ்எனுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இந்த எஸ்என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் வேல்யூ எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆர் வந்து எக்ஸு. செகண்ட் ப்ராக்கெட்டில் ஏ வந்து ஒய் ஸ்கொயர்டு, ஆர் வந்து ஒய். இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ரிசல்ட்டு கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. சம் டேர்ம்ஸ் தான் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் உள்ள சம் கொஞ்சம் அதெல்லாம் இது இந்த சம்க்குரிய ஆன்சர்.
கொடுத்துருக்கிறது என்னது, ஒரு எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என்னா கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன்றுட்டு செகண்ட் ஒன்று செப்பரேட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணி எல்லா டைமும் கேன்சல் ஆகி நமக்கு ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் ஃபுல்லாக எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைமாக குரூப் பண்ணுறோம், ஒய் எல்லாத்தையும் ஒன்றா குரூப் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்றும் ஜிபியில் இருக்குது, செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதும் ஜிபியில் இருக்குது. எஸ்என் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதே எக்ஸாம் கூட எந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.